அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் பாமகவின் ஆதிக்கம் என்பது வெறும் பேச்சல்ல, அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய 12 மாவட்டங்களில் பாமக ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. இந்த மாவட்டங்களில் வாழும் வன்னியர் சமூகம் பாமகவை தங்களின் பிரதிநிதியாக பார்க்கிறது. இது வெறும் உணர்வு பூர்வமான விஷயம் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக தேர்தலில் வெற்றிகளின் அடிப்படையில் அமைந்துள்ள உண்மை. 12 மாவட்டங்களில் மட்டுமே. மற்ற இடங்களில் போட்டியிடும் முன்பே இந்த கூட்டணி 40 முதல் 45 இடங்களை உறுதியாக பெற முடியும். இது வெறும் மேலோட்டமான கணிப்பு அல்ல, பலமான கட்சி அமைப்பு மற்றும் வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவும் இதற்கு இணையாக பல நன்மைகளை கொண்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு உள்ள பலம், தேர்தலை எதிர்கொள்ளும் வலுவான இயந்திரம் மற்றும் பெரிய அளவில் வாக்காளர்களை திரட்டும் வசதிகள் ஆகியவை பெரும் சாதகம். பாமகவின் வடக்கு பலமும் அதிமுகவின் தெற்கு பலமும் சேரும்போது அது தேர்தலின் ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான வெற்றி கூட்டணியாக மாறுகிறது. திமுக அரசின் தோல்விகள், தேர்தல் முடிவுகள் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். அதை மக்கள் வாக்குறுதியின் போது நினைவில் கொள்வார்கள். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக அரசு கூறினாலும் படித்த இளைஞர்கள் இன்னும் வேலை இல்லாமல் இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நலத்திட்டங்களை நடக்கும் ஊழல்கள் அரசின் மீதான நம்பிக்கையை குறைத்துள்ளனர். அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்கு மக்களிடையே கோபத்தை உண்டாக்கியுள்ளது. இது தேர்தல் நாளில் எதிரொலிக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிலவும் விரிசல் அதிமுக பாமக கூட்டணியில் சாதகமாக அமையும். காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்பது திமுகவிற்கு பெரும் சுமையாக உள்ளது. 2021 63 இடங்களில் போட்டியிட காங்கிரஸ் 2021 25 இடங்களில் குறைந்துவிட்டது. அவர்களின் பலன் குறைந்து வருவது திமுகவிற்கு பலவீனத்தையே தரும். தலித் சமூகத்தினர் திமுகவிற்கு இடையே உறவு தற்போது கசப்பாகியுள்ளது. விசிக கட்சி தலித் வாக்குகளை திமுகவிற்கு பெற்று தந்தாலும் தங்களின் கோரிக்கைகள் மதிக்கப்படவில்லை என்ற வருத்தம் அவர்களுக்கு உண்டு. தலித் மக்களின் நலத்திட்டங்களை நிலவும் அலட்சியம் காரணமாக அவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களின் வாக்கு ஒரு சிறிய பகுதியாக மாறினாலும் அது திமுகவின் வெற்றியை பாதிக்கும். அதிமுக பாமக கூட்டணி மிகவும் தெளிவாக உள்ளது. பாமக வட மாவட்டங்களை உறுதி செய்கிறது. அது தென் மாவட்டங்களை கவனித்துக் கொள்வதோடு நிர்வாக பலத்தையும் வழங்குகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை கொண்டு வர முயற்சி செய்தால் அவர் மீது வட மாவட்ட மக்களிடையே நல்லெண்ணம் உள்ளது. கடந்த தேர்தலில் பாமக வேட்பாளர்கள் தங்களின் பிரதான சமூக ஆதரவை திரட்டியது மட்டுமல்லாமல் இலக்கு வைக்கப்பட்டுள்ள நலத்திட்ட வாக்குறுதிகள் மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் உள்ளூர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வாக்காளர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்களின் ஆதரவையும் வென்று கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இவை தற்செயலான வெற்றி அல்ல. இந்த தொகுதியை பாமகவின் அமைப்பு ரீதியான செல்வாக்குள்ள பகுதிகள், இங்குள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியும், ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர் மற்றும் ஒவ்வொரு ஊசலாடும் வாக்காளர்கள் குடும்பங்கள் பற்றி பாமக தேர்தல் மேலாளர்களுக்கு பெயர் விவரம் வரை தெரியும். அதிமுக பாமக கூட்டணி அமைக்கும் போது இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி எந்திரங்கள் கூட்டணி அடித்தளமாக மாறி தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே 2025 இடங்களை உடனடியாக உறுதி செய்கின்றன. இந்த கூட்டணியின் சிறப்பு அதன் எளிமையில்தான் உள்ளது. பாமக தனது வடக்கு பகுதியில் உள்ள வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளில் நேரடியாக வெற்றி பெறுகிறது. அதே நேரத்தில் அதிமுக தனது வளங்களை பாமக சண்டைகளில் வீணாக்காமல் தெற்கு பகுதிகளில் உள்ள கோட்டைகள் மற்றும் போட்டி நிறைந்த நகர்ப்புற தொகுதிகளில் கவனம் செலுத்துகிறது. தேர்தல் பணிகளில் இந்த பிரிவினை ஒரு கடுமையான செயல்திறனை உருவாக்குகிறது. வடக்கில் பாமக வாக்குகள் ஒருங்கிணைப்பு, மற்ற இடங்களில் திமுகவை நேரடியாக தாக்க அதிமுகவிற்கு சுதந்திரம் அளிக்கிறது.
அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு ரீதியான பலத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றன. மாநிலங்களின் மற்ற பகுதிகளில் வளங்களை உறிஞ்சும் சண்டைகளில் ஈடுபடும் அதே வேளையில் தனது வடக்கு முனையை முழுமையாக இழக்கும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை திமுக எதிர்கொள்கிறது.